Alright guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி ரொம்ப நாளாகுது. அண்ட் லடாக் ட்ரிப் வேறு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஒரு அப்டேட், குயிக்கான அப்டேட் உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு என்கரேஜிங்கான ஒரு ஹார்ட் ஃபெல்ட் சப்போர்ட் த்ரூ அவுட் லடாக் சீரீஸ் ஆர் த்ரூ அவுட் தி ஜேர்னி ஆஃப் இந்த சேனல் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஐ நோ லடாக்கோட பட்ஜெட் அண்ட் பிளானுக்காக வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த லடாக் ட்ரிப்புக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, இதனால் வீடியோஸ் டிலேவாக வந்துடுச்சு. ஏன்னா லடாக் ட்ரிப்பே வந்து ஐ நோ 30 எபிசோட்ஸ் அதுவே வந்து ரொம்ப லெங்க்தாக போயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லடாக் ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லடாக் ட்ரிப்பு ஈவன் என்னோட மைண்டில் இருந்துச்சு, பிளானில் இருந்தது. ஸோ மே லாஸ்ட் வீக் போல் என்னோடய ஆஃபீஸில் கொஞ்சம் இஷ்யூஸ், கன்சர்ன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் மே ஆர் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் போல் எனக்கு வந்து ஐ ஹேட் டு ரிசைன். அந்த டைம் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அண்ட் ரொம்ப நாளாக லடாக் ட்ரிப்புன்ற ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் லடாக் ட்ரிப்பே உருவானிச்சு. ஸோ லடாக் ட்ரிப்பு டிசைட் பண்ணிட்டேன், ஓவர் நைட்டாக டிசைட் பண்ணிட்டேன். அம்மா கிட்ட சொன்ன வீட்டில் நிறைய காசு செலவாகும், வேலையும் இல்லை, அடுத்த வேலை தேடணும், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும், இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஹைலி காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டு, ஐடி இண்டஸ்ட்ரி, இப்போ நிறையா விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு லடாக் ட்ரிப் போகலான்னு இருக்கேன். 30 days ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி தான், அடுத்த வேலை கிடைச்ச பிறகு போகலாமே, காசு செலவு பண்ணி வேற போகணும், 30 days வேறு, நான் இங்கே தனியாக தான் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் ஆனாலும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க்ஸ் அம்மா. இந்த ட்ரிப்புக்கு வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கு. அவ்வளோதான், கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கெல்லாம் சொல்லலை, எதுவும் பிளான் பண்ணலை, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதுவும் போஸ்ட் பண்ணலை, யாருக்குமே அப்டேட் பண்ணாமல் கிளம்பிட்டேன். கிளம்பின பிறகு யூ கைஸ் நோ என்ன நடந்துச்சுன்றது நீங்கள் கண்டிப்பாக எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பாருங்கள். லடாக் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுற செகண்ட் டே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் வருது. ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக்காக ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் வருது. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஈவினிங் 6 o'clock என்னால் அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியல. நம்ம வந்து தெலுங்கானா, ஆந்திரா வில்லேஜஸ் வழியெல்லாம் பூந்து வந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் ரீச் ஆக முடியல, லேட் ஆகிடுச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு பயங்கர கூட்டம். இன்டர்வியூ கால் ஜாயின் பண்ணிட்டேன். இட் வாஸ் டூ நாய்ஸி. ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அங்கே உள்ள உட்காந்துருக்கேன். மீட்டிங் இதுக்கு உட்காந்து அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக பஞ்சாப் எல்லாம் க்ராஸ் பண்ணி ஹிமாச்சல் பிரதேஷ் என்ட்ரானோம். மணாலி ரீச் ஆகும்போது எனக்கு ஈவினிங் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நீங்கள் அங்கே பவர் கட் வேறு. ஸோ வெளியில் இருந்த லைட்டில், ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பவர் இல்லை. தட்ஸ் அ வெரி டீசன்ட் ரூம். 1000 rupees தான் மணாலி. இப்போ சீசன் செம கூட்டம். பார்த்தீங்க இல்லையா, வாஷ்ரூம் இதெல்லாம் டீட்டெயிலாக காலையில் காட்டுறேன். ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, see that view from the room. இங்கே பார்த்தீங்களா, you see snow-capped mountains. This is the view from the room. ஸோ இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது. இங்கே உட்காந்து அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதான். இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், என்ன ரிசல்ட் இருந்தாலும் நாளைக்கு எனக்கு சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு 2-3 weeks வந்து அவுட் ஆஃப் கவரேஜில் இருப்பேன், அவுட் ஆஃப் நெட்ஒர்க்கில் இருப்பேன். அடுத்த நாளே வந்து கால் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு ஸ்கெடியூல் பண்ணாங்க. அந்த ரவுண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லடாக் ரீஜனுக்குள்ளே என்ட்ரானோம். Guys, welcome to Ladakh region. So now we are officially in Ladakh. அண்ட் இனிமே ப்ரீபெய்ட் சிம் ஒர்க் ஆகாது, போஸ்ட்பெய்ட் சிம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். லெட்ஸ் see. Yes, we've entered into Ladakh region and இது வரைக்கும் லாஹோல் ஸ்பித்தி ரீஜனில் தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே போய்ட்டு ஆல்டர்னேட்டிவ் சிம் எடுத்தேன். ஹெச்ஆருக்கும் நம்பர் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுங்கள், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் ஆனால் 2-3 weeks அங்கே இருந்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, ஆப்வியஸ்லி நம்ம செலக்ட் ஆகிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 days வந்து
ப்ரொஃபைல்லையோ எதுலேயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணல, எந்த ஜாப் எதுவும் அப்ளை பண்ணல, நிறைய கால்ஸ் எதுவும் அட்டன் பண்ணலை. ஸோ அடுத்து என்னன்ற ஒரு தாட் வந்து ஒரு சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீப் அப் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனாலும் லடாக் ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனாலும் இன்பிட்வீன் இந்த தாட் வரும், அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது வந்து கொஞ்சம் மொரால் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும், கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தேட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ செகண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசியிருப்பேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு இனஃபான சப்போர்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சொல்லியிருப்பேன். பட் தட் வாஸ் ஜென்யூன் இமோஷன்ஸ். அது வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து பாலிஷ் பண்ணி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றலாம் யோசிச்செல்லாம் நான் அது பாலிஷ் பண்ணி போடல. இட் வாஸ் ஜென்யூன் இமோஷன்ஸ் அண்ட் தி என்டையர் லடாக் ஜேர்னி ஆர் த டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறது எல்லாமே வந்து 100% ஜென்யூனான விஷயம். ஏதாவது நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பியூர் அண்ட் ஜென்யூனான எக்ஸ்பீரியன்ஸ், ஜென்யூனான எக்ஸ்ப்ரெஷன்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். இம்மிடியேட்டாக இந்த மாதிரி ஜாப் ஆஃபரோட கால் வருது. ஸோ அடுத்து 1 or 2 டேஸில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் இம்மிடியேட்டாக வந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லொக்கேஷன் பரவாயில்ல, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் சொல்லி ஹைதராபாத் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு புது ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணும்போது நம்மகிட்டேருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் இருக்கேன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் இருக்கேன். ரொம்ப கம்மியான நாட்களில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு ஐடி வேர்ல்டுன்றது. அண்ட் அந்த பொசிஷன் அந்த மாதிரி நல்ல ஒரு ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொசிஷன் வேறு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பிஸி ஆகிட்டேன். அக்கமடேஷன் கூட செட் ஆகாமல் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு 2 weeks வெளில ஹோட்டலில் அந்த மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் ஒரு வீடை தேடி, ஒரு ஃப்ளாட்டை தேடி கண்டுபிடிச்சேன். இப்போ அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஹைதராபாத் வந்துட்டேன், ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொசிஷன், ஹைலி காம்படிட்டிவான வேர்ல்டு. நம்ம வந்து ஸ்மார்ட் இனஃபாக இருக்கணும், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும், எஃபர்ட் நிறைய போடணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும் கம்மியான நாளில். அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் தீஸ் கம்ப்ளீட் நைட் ஷிஃப்ட். ஸோ பாடி சைக்கிள் சேஞ்ச் ஆகிறதுக்கே ஆர் அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆஃபீஸ் விஷயமா ரொம்ப பிஸி ஆகிட்டேன். என் அம்மா தனியாக இருக்காங்க பெங்களூரில். மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே மேண்டேட்ரி ஆஃபீஸ், திருப்பி பெங்களூர் போகிறது, தேர்ஸ்டே ஃப்ரைடே அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு சண்டே கிளம்பி மறுபடியும் இங்கே வந்து இந்த மாதிரி போயிட்டே இருந்தேன். இன்பிட்வீன் நிறைய அஃபிஷியல் ஈவெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதுலேயும் வந்து பிஸியாக இருந்தேன். ப்ளஸ் நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய வேலை, இது எல்லாத்தையும் ப்ளஸ் ட்ராவல் அப் அண்ட் டவுன் ஹைதராபாத் பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி போயிட்டு இருந்து தான் எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் எனக்கு டைம் கிடைக்கல. கம்ப்ளீட்லி நம்ம டெடிகேட்டட் டு ஆஃபீஸ் ஒர்க். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆன் டாப் ஆஃப் தேட் திரும்பவும் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஹைதராபாத் டு பெங்களூர் டு ஹைதராபாத்ன்ற ஒரு ஷட்லிங் இருக்காது. ஸோ 3 days ஆஃபீஸ் போகணும், தேர்ஸ்டே ஃப்ரைடே வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலாம். இதுதான் நடந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக அந்த பர்டிகுலர்லி அந்த செகண்ட் லாஸ்ட் வீடியோ போட்ட பிறகு ஏகப்பட்ட மெசேஜஸ். நம்ம டவுனாக ஃபீல் ஆகும்போது உங்களோட அந்த கமெண்ட் ஆர் உங்களோட அந்த மெசேஜ் வந்து இப்படி நம்மளை இந்த அளவுக்கு அன்பு காட்டுறாங்களே, இவங்களை வந்து எப்படி நம்ம விட்டுட்டு போகிறது, எப்படி மூவ் ஆன் பண்ணி போகிறது, ஓகே வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸோ இல்லை ரீச்சோ அந்த மாதிரி எதுவும் யோசிக்க வேண்டாம். ஜென்யூனான ஒரு அன்பு இவங்ககிட்டேருந்து வரும்போது அதை எப்படி நான் இக்னோர் பண்ணிவிட்டு அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு மேபி இப்போது மலையாளத்துலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ பண்ணால் ஆர் மேபி ஈவன் ஹிந்தியில் பண்ணால் கூட இன்னும் நம்பர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், எல்லாம் வரலாம். அங்கேயே நிறைய சப்போர்ட் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஆனால் இப்போது எனக்கு கிடைக்கிற இந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற இந்த ஒரு ரியலான அஃபெக்ஷன், ரியலான லவ் அண்ட் சப்போர்ட், அதை வந்து என்னால் இக்னோர் பண்ண முடியல. த சேனல் வில் கோ ஆன். ஸோ வி வில் ஸ்டில் கண்டினியூ. கண்டிப்பாக தொடர்ந்தும் தமிழில் vlogs வரும், Motovlogs, ட்ராவல் vlogs, கொஞ்சம் கேட்ஜெட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோடய பர்சனல் ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்களில் கூட பண்ணலான்ற ஒரு தாட்டில் இருக்கேன். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அல்காரிதம் இருக்குது. யூடியூப் வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணோன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடணும், நம்ம தம்ப்நெயில் டைட்டில் இதெல்லாம் வந்து கேட்சியாக அட்ராக்டிவாக எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும், இனிமேல் தான் பண்ணணும். இனிமேல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு தாட் பிளான். அண்ட் இப்போ மறுபடியும் பெங்களூருக்கு
ட்ரான்ஸ்ஃபரிங் பேக். இன்னொரு 2 வீக்ஸில் பெங்களூர் ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணணும், இங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு. தட் இஸ் தி அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இப்போது ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 1 வீக் டைமில் ஒரு 10 days ட்ராவல், ஃபேமிலி ட்ராவல். ஆக்சுவலாக நானும் அம்மாவும் இட்ஸ் அ இயர் அண்ட் ட்ராவல் மாதிரி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சில பிளேசஸ். மோஸ்ட்லி வந்து பர்சனல் விஷயங்களை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை இந்த பர்சனல் ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணுறதோ இதில் மிக்ஸ் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹைதராபாத்தில் இருந்தும் ஒரு 2 ட்ரிப்பு போனேன். கோவா ஒன்று, கமம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மேரேஜ்க்காக போனேன். இது வந்து 2 Motovlogs பெண்டிங்கில் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம அந்த விஷயத்தை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அது பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் வந்து ரெகுலராக வீடியோ போடணும், கண்டினியூஸாக கண்டென்ட் போடணும். அதனால கொஞ்சம் கண்டென்ட்ஸ் அப்படி இப்படின்னு வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ கைஸ் வில் சப்போர்ட் மீ, கண்டினியூ டு சப்போர்ட் மீ. அடுத்தடுத்த வீடியோஸில் லடாக்கோட பட்ஜெட் அண்ட் லடாக் எப்படி பிளான் பண்ணணும், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளோதான். தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் vlog, தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் ஏதாவது தாட்ஸ், questions இருந்துச்சுன்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. Thank you so much for all your love and support. Thank you so much for watching, and I will see you guys very soon.